ஓகே, வாசகர்களுக்கு வணக்கம். என் பேர் டைட்டஸ். நான் சென்னை கீழ்ப்பாக்க ஏரியாவிலேருந்து வரேன். நான் படித்த புக்கில் இருந்து நான் பேசிக் ரீடர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரீட் பண்ணுறதுக்கு. நான் படித்த புக்கில் இருந்து சொல்லணும்னா ராமகிருஷ்ணன் ஐயா எழுதின தேசாந்திரி புத்தகம். அதில் அவங்களோட பயண கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. அதில் இருந்து நான் படித்து எனக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போன இடம் போத்கயா. அங்கே போய் பார்க்கும்போது அந்த புக்கை படிக்கும்போதே நமக்கு அந்த இடத்துக்கு போன ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு நல்ல புக். அடுத்து ஒரு தலித் நாவல் நான் படித்ததுலன்னா பாமா அவர்கள் எழுதிய கருக்கு நாவல். அது ரொம்ப அவங்களோட வாழ்க்கை வரலாறு அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வராங்க, ஸோ அவங்க மேலே வந்தாலும் எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்க, அந்த மாதிரி நல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் புக் நான் படிச்சிருந்தேன். அதில் ஈழத்து புக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈழத்துலேருந்து எழுதின புக்கு. அதுக்கப்புறம் சேக்குவேரா அவங்களோட வரலாறு கிழக்கு பதிப்பகத்தில் இருந்து. அப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெருமாள் முருகன் அவங்க எழுதின மாதூர்பாகன் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்னும் ஆழமான நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லைக் ஒரு ப்ராக்டிஸ் அது வந்து பண்டைய காலத்தில் இருந்தது. குழந்தை இல்லாமல் ஒருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த குழந்தை வந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள், அந்த இதை பற்றி நல்ல ஒரு நாவலாக இருக்கும். ஸோ பூக்குழி அதே மாதிரி அதே பெருமாள் முருகனையா அவங்க எழுதினது. அதுவும் இன்டர்காஸ்ட் மேரேஜை பற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு தலித்தியில் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அது படிச்சிங்கன்னா இன்னும் அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சமுதாயத்தில் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க பெருமாள் முருகனை எழுதினது. ஸோ இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ, நன்றி.